இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்போ இவன் எடுக்கலனா இந்த வீட்ல வேற யாராவது எடுத்திருக்கணும்ல. ஏதோ இங்க நிக்கிறாளே, இவதான் சமீபத்துல வீட்டுக்கு புதுசா வந்தவ. இவன் வலையில எடுக்கலனா இவ தானே எடுத்துக்கணும். நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும். நீங்க இப்படி மகா மேல ஒரு பழைய போறது பாவம். அவ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. அந்த வளையல நான் திருடி இருப்பேன்னு சொன்னது கூட பரவாயில்ல. ஆனா மகாவை பத்தி இப்படி சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. ஹேய் பாரா, வேலைக்காரிக்கு வேலைக்காரன் சப்போட்டா. அவளை பத்தி ஒரு வார்த்தை சொன்னது துரைக்கு அப்படியே பொத்துக்கிட்டு வருது. இந்த டிராமால நம்ம கிட்ட வேலைக்கு ஆகாது. உண்மை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. உனக்கு 1 போட்டல்ல, அதே மாதிரி அவளுக்கு 2 போட்டா உண்மை என்ன சொல்ல போறா? நீ தானடி எடுத்த? என்ன பண்றீங்க? வாங்க மாப்ள, வேண்டாம், தப்பா இருக்கு. இது சரி கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? மகாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நீங்க சொல்ற காரியத்தை பண்ணிருக்க சான்ஸே இல்லை. ஆமா தம்பி, வளையல் காணாம போன ஆதங்கத்துல யார வேணா பேசலான்னு நினைக்கிறது சரி கிடையாது. மகா எப்பவுமே இப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டா. என்னக்கா என்ன பேசுறீங்க? ஏங்க என்னங்க இது? மகா இத பண்ணிருக்க மாட்டா. இவனே ஒரு பெரிய திருடன். இவன் காவேரிக்கு வளையல் வாங்கி கொடுத்தான்னு சொல்ற கதையவே நம்ப முடியல. இதுல உண்மையிலேயே வளையல் காணாம போயிடுச்சுன்னு சொல்றதும் டவுட்டா தான் இருக்கு. இவனே பெரிய தில்லாலங்கடி. வளையல காவேரிக்கு கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் அதை இவனே எடுத்துட்டு பழிய தூக்கி இவங்க மேல போடுறானோ, இவன் பண்ணக்கூடிய ஆள் தான். ஏய் இங்க வாடி, உன்னதான் சொல்றேன், இங்க வா. மகா நில்லு. தம்பி வேண்டாம், மகா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. அவ அந்த மாதிரி பொண்ணே இல்ல. ஆமா மாப்ள, மகா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. கொஞ்ச நேரம் எல்லாரும் பொறுமையா இருக்கீங்களா? நான் என்ன வேணும்னே வாய்ப்புல நடந்துக்கிறேன்? நம்ம வீட்ல ஒரு பொருள் திருட்டு போயிருக்கு. அந்த பொருளை நம்ம கண்டுபிடிக்க வேணாமா? எல்லாரும் நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாருங்க. நான் எப்படி அந்த பொருளை கண்டுபிடிச்சிருவேன். எல்லாரும் பொறுமையா இருக்கிறத விட்டுட்டு ஆளாளுக்கு அவங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டீங்க. இத பாருங்க, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. அந்த பொருளை நான் கண்டுபிடிக்கிறேன். இவ ரூம் 2 பேர் ரூமை செக் பண்ணா உண்மை என்னன்னு தெரிஞ்சிட போகுது.